இயேசுவோட சீடர்கள் அவர்கிட்ட வந்து எங்களுக்கு ஜெபிக்க கத்துக் கொடுங்கன்னு கேக்குறாங்க. இயேசு வெறும் வார்த்தைகளை மட்டும் கொடுத்துட்டு விட்டுடல. அந்த ஜெபத்தோட உண்மையான ஸ்பிரிட் என்னன்னு புரிய வைக்க அவர் ஒரு கதையை சொன்னாரு. விடாமுயற்சியை பத்தின நள்ளிரவில் ஒரு நண்பன் கதைதான் அது. சரி, இப்ப நாம எல்லாரும் அந்த கதைக்குள்ள போகலாம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன். நடு ராத்திரி ஒரு சின்ன கிராமமே நல்லா தூங்கிட்டு இருக்கு. தெருவெல்லாம் ஒரே அமைதி, இருட்டு. முழு உலகமும் ஓய்வுல இருக்கு. அந்த ஆழமான அமைதியில டொக்கு டொக்குன்னு ஒரு சத்தம். உங்க வீட்டு கதவை யாரோ தட்டுறாங்க. திறந்து பார்த்தா ரொம்ப தூரம் பயணம் பண்ணி களைச்சு போய் உங்க ஃப்ரெண்ட் ஒருத்தர் நிக்கிறாரு. இந்த திடீர் வருகை தான் கதையோட டேர்னிங் பாயிண்ட். இப்ப இருக்கிற மாதிரி இல்ல, அந்த காலத்துல விருந்தோம்பலுங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு கடமை. ஆனா பாருங்க, உங்க வீட்ல வந்த நண்பருக்கு குடுக்க ஒரு துண்டு ரொட்டி கூட இல்ல. இது சும்மா சாப்பாடு இல்லாதது மட்டும் இல்ல, இது ஒரு பெரிய சமூக அவமானம். வேற வழியே இல்லாம நீங்க உங்க பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட உதவி கேட்க போறீங்க. ஆனா அவர் சொல்றது ஒரு வகையில நியாயமா தானே தெரியுது. கதவெல்லாம் பூட்டியாச்சு, என் பசங்க தூங்கிட்டு இருக்காங்க, இந்த நேரத்துல என்ன தொந்தரவு பண்ணாத. இது ஒரு புரிஞ்சுக்க கூடிய மறுப்பு தான். இங்கதான் இயேசு கதையில ஒரு ட்விஸ்ட கொண்டு வராரு. அவர் சொல்றாரு, அந்த மனுஷன் நட்புக்காகவோ இல்ல இரக்கத்துக்காகவோ உதவலனாலும் உங்களோட வெட்கமற்ற விடாமுயற்சிக்காக கண்டிப்பா எழுந்து வந்து உங்களுக்கு வேண்டியதை கொடுப்பான். இந்த வார்த்தையை நல்லா கவனிங்க. வெட்கமற்ற விடாமுயற்சி, இதுதான் ஜெபத்தோட திறவுகோல்னு இயேசு சொல்றாரு. பொதுவா நம்ம என்ன நினைக்கிறோம், நமக்கு ஏதாவது அவசர தேவைனா யூஸ் பண்ற ஒரு கருவிதான் ஜெபம்னு. ஆனா இயேசுவோட கதை ஒரு ஆழமான உண்மை நமக்கு காட்டுது. ஜெபம்ங்கிறது நாம அப்பப்போ செய்யற ஒரு விஷயம் இல்ல, அது நாம யாருன்னு நம்மளையே மாத்திர ஒரு முழு வாழ்க்கை செயல்பாடு. ஆமாங்க, நம்ம இலக்கு வெறும் ஜெபத்தை சொல்றது மட்டும் கிடையாது. அந்த ஜெபத்தோட ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம வாழ்க்கையா, நம்ம குணமா மாறுறது தான் உண்மையான நோக்கம். சுருக்கமா சொல்லணும்னா, நாமளே அந்த ஜெபமா மாறணும். இந்த ஜெபத்துல இருக்க ஒவ்வொரு வரியும் நம்மள எப்படி மாத்தணும்னு பாருங்களேன். உமது நாமம் பரிசுத்தப்படுவதாகன்னு நம்ம சொல்லும்போது நம்ம வாழ்க்கையே பரிசுத்தமா இருக்கணும். மத்தவங்க அதை பார்த்து கடவுளை புகழணும். எங்கள் ஆங்காரத்தை எங்களுக்கு தாரோன்னு கேட்கிறோமா, அதுக்கு அர்த்தம் நாமளும் மத்தவங்களுக்கு ரொட்டி கொடுக்கறவங்களா மாறணும். இது ஒரு முழுமையான மாற்றம். சரி, இதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு. ஆனா இதை நம்ம டெய்லி லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது? இதை ஒரு பிராக்டிஸாவும் நாம அடைய வேண்டிய ஒரு இலக்காவும் எப்படி பார்க்கலான்னு அடுத்ததா பார்ப்போம். இந்த மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வரணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா, இதோ ஒரு சிம்பிள் ஸ்டார்டிங் பாயிண்ட். இதை ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. ஒரு நாளைக்கு சில தடவை ரொம்ப மெதுவா ஒவ்வொரு வார்த்தையோட அர்த்தத்தையும் உணர்ந்து இந்த ஜெபத்தை சொல்லி பாருங்க. கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிங்க. இந்த சிம்பிள் பிராக்டிஸ் சில ஆச்சரியமான மாற்றங்களை கொண்டு வரலாம். இப்போ இந்த ஜெபத்தோட அல்டிமேட் கோல் என்னன்னு பார்ப்போம். இது வெறும் ஒரு தொடக்க பயிற்சி மட்டும் கிடையாது, இது ஒரு வாழ்நாள் பயணம். நாம் அடைய வேண்டிய இடம் எதுன்னா, இந்த ஜெபத்தோட ஒவ்வொரு வார்த்தையும் எந்த ஒரு பாசாங்கம் இல்லாம முழு மனசோட இதயத்தோட ஆழத்திலிருந்து சொல்லக்கூடிய ஒரு நபரா நாம மாறுறதுதான். இந்த ஜெபத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒன்னா சேர்ற ஒரு இடம் இருக்கு. அதுதான் கிறிஸ்தவத்தோட மைய வழிபாடான நற்கருணை. அது கடவுளோட பேரை பரிசுத்தப்படுத்துற ஒரு செயல். அது மட்டும் இல்லாம தேவனுடைய ராஜ்யம் வானத்துல இருக்கிற மாதிரி இந்த பூமியிலையும் வரணும்னு நாம உரிமை கோர்ற ஒரு நிகழ்வு. இந்த ஒரு செயல்ல அந்த முழு ஜெபமுமே உயிர் பெற்று நிக்குது. கடைசியா ஒண்ணு, இவ்வளவு பழமையான இந்த ஜெபம் இன்னைக்கு இருக்கிற அந்த அவசர உலகத்துல ஏன் ஒரு புரட்சிகரமான செயல்னு பார்ப்போம். இது வெறும் வார்த்தைகளை விட ரொம்ப ரொம்ப ஆழமானது. இந்த கோட் எல்லாத்தையும் சொல்லிருது. நம்ம வாழ்ற கலாச்சாரம் எதை ஊக்குவிக்குது? சுயநலத்தை, எல்லாம் உடனே கிடைக்கணுங்கிற ஆசைய. ஆனா இந்த ஜெபம் மன்னிப்பை பத்தியும் பொறுமையை பத்தியும் கடவுளை சார்ந்து வாழ்றத பத்தியும் பேசுது. உண்மையிலேயே இது நம்ம கலாச்சாரத்துக்கு எதிரா நிக்கிற ஒரு பவர்ஃபுல்லான விஷயம். இதுல ஒரு அழகான முரண்பாடு இருக்கு பாருங்க. ஒரு சின்ன குழந்தை கூட இந்த ஜெபத்தை ஈஸியா மனப்பாடம் பண்ணிரும். ஆனா இதோட ஆழத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒரு முழு வாழ்க்கையே தேவைப்படும். நாம ஒவ்வொரு தடவை ஜெபிக்கும் போதும் இதுல ஒரு புதிய ஆழத்தை நாம கண்டுபிடிக்கணும். அதனால நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த ஜெபம் நம்மளோட பர்சனல் தேவைகளுக்கு மட்டும் இல்ல, இது கடவுளோட உலகளாவிய திட்டத்தை பத்தினது. அவருடைய ராஜ்யம் இந்த உலகத்துல முழுமையா வரத பத்தினது. இந்த ஜெபத்தின் மூலமா நம்மளை விட ரொம்ப பெரிய ஒரு கதையில நாமளும் ஒரு பகுதியா மாறுறோம். இந்த ஒரு எண்ணத்தோட இதை முடிச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, கடவுளுடைய இவ்ளோ பெரிய ஒரு உலகளாவிய திட்டத்துல நாமளும் ஒரு சின்ன பங்கெடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. வாவ், அது எவ்வளோ பெரிய பாக்கியம் இல்லையா? அடுத்த தடவை நீங்க கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லும்போது அது வெறும் வார்த்தைகளா பார்க்காம நீங்க வாழ வேண்டிய ஒரு வாழ்க்கையா பாருங்க.